வெளிநாட்டில் நம்ம வேலை பார்க்க போகிறோம்னா இந்த ஒரு 3 விஷயங்களை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல் விஷயம், நம்ம படித்த படிப்புக்கான வேலையாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் சமாளிக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம கற்றுக்கிட்ட வேலையாக இருக்கணும். அது இல்லாமல் வேறு வேலைக்கு போனீங்கன்னா வெளிநாட்டில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். 2வது விஷயம், நம்ம எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த கம்பெனியை பற்றி முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா அங்கே யாராச்சும் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க கூட டச்சிலே இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அப்படி இருந்தோம்னா அந்த கம்பெனியை பற்றி நம்ம என்னென்ன எல்லா அப்டேட்டும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கலாம். சார் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 3வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கட்டுற அமௌண்ட்டை வந்து 3 மாதத்துலேயே நம்ம எடுக்கிறது மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு 1 லட்ச ரூபா கட்டுறோம் அப்படின்னா விசாவுக்காக அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம 3 மாதத்துக்குள்ளேயே ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு 30லேருந்து 35க்குள்ளே சேலரி வாங்கினா மட்டும்தான் அந்த அமௌண்ட் வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் வந்து வெளிநாட்டில் சமாளிச்சிடலாம் ஈஸியாக. வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுங்கிறது வந்து ஒரு கடல் மாதிரி தான். இங்கே புயல்களும் அடிக்கும், மலைகளும் அடிக்கும், காற்றுகளும் வலுவாக அடிக்கும். இதெல்லாம் வந்து சமாளித்து வர கற்றுக்கணும், பழகிக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வெளிநாட்டில் ஹாப்பியாக இருக்க முடியும், சமாளிக்க முடியும். தமிழன் நாய் ஒன்று. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.